ஹாய் வணக்கம். ஹாய். என்ன பண்ணுறீங்க? என்ன வணக்கம் கணக்கம். என்ன பண்ணுறேன்? அங்கே பால் காஞ்சிருச்சு. இங்கே தேங்காய் பால் எடுத்துட்ருக்கேன். பால் தேங்காய் பால் எனக்கு காப்பி போட போறியா? வேணுமா? வந்துருச்சு. காலையில் கடைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு. வாங்கிட்டு போ. மாட்டிக்கிட்டேன், கையங்காலமாக மாட்டிக்கிட்டேன். இந்த வேர்ல்டுலேயே குக்கிங்கில் டஃபஸ்ட் ஜாப் எது தெரியுமா? என்ன வச்சு குக் பண்ணுறது தான். அதுவும் உண்மைதான். இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் பார்க்குறது, இது தேங்காய் பால் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பு பிடிச்ச வேலை. ஆமாம், இதுக்கெல்லாம் யாராவது அடிமை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு அடிமை கிடைக்கலையே. எத்தனை லிட்டர் வரும்? 4 லிட்டர் கூட வராது. இதுக்கா இந்த உழைப்பு விற்கிற? ஐயோ வழக்கு என்ன வாய் வளருது. நைட் அடிச்சது தெரியலையா? எங்க நான் டேமேஜ் பண்ணுவோம் போ. எவ்வளோ நாள் ஆச்சு தூங்கியா? இன்னைக்கு வந்து இப்பதான் ஞாபகமே வருது. என்ன செய்ய போற இன்னைக்கு? ஹார்விக்கோட லஞ்சுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் பால் சாதம் பிளான் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து என்கிட்ட ரொம்ப நாள் ஒருத்தவங்க என்னையும் மதிச்சு என்னோட சாப்பாடு மதிச்சு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வாழைக்காய் ரவா ஃப்ரை எப்படி பண்ணுறீங்க, ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு. நான் ஏற்கனவே பண்ணப்போ ஷேர் பண்ண மாட்டேன். நான் இன்னைக்கு வந்து அதை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் முட்டை வேக வைக்க போகிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். வீட்டிலே பீனட் பட்டர் ரெடி பண்ணி ப்ரெட்டில் பீனட் பட்டர் அண்டு பனானா ஸ்டஃப் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஒன்றும் ரொம்ப நாங்கள் முக்க போட மாட்டோம். முதல்ல இந்த ப்ரீ ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இது வந்து நான் சீரக சம்பா ரைஸில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சாப்பிங் ஆனியனா? சாப்பிங் ஆனியன்னு, அப்புறம் பொடியா சாப்பிங் ஆனியனு. ஓகே. ஏன்னா அப்படியே சாப்பிங் ஆனியனு நம்ம பையன் அதுல இருந்து சாப்பிங் ஆனியனு பெருக்கிங் ஆனியனு. ஓகே. அதனால பொடியா சாப்பிங் ஆனியன்னா அது உள்ள கலந்துக்கிறோம். வித்தவுட் ஆனியன்னா? வித்தவுட் ஆனியனு நோ குக்கிங்கே. ஓகே ஓகே. அதனால இதை வந்து go and sleep. You better you go and sleep. Today school leave. I cook and I wake you. Okay. எத்தனை நாளைக்கு என்ன ஸ்கூலு? இந்த மேட்டர் சொல்ல வரட்டே. இன்னும் 3 நாள் தான் ஸ்கூலு. இன்னைக்கு இல்லாம இன்னும் 3 நாள், இன்னைக்கோட சேர்த்து 4 நாள். அதுக்கப்புறம் எனக்கு இந்த காலையில வேக்கப் பண்ணி சாப்பாடு செய்யறதுல இருந்து ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. முக்கியமா என்ன வேக்கப் பண்றது? ஆமா, முக்கியமா உங்களுக்கெல்லாம் வந்து காலையில நான் வந்து மொக்க போட மாட்டேன் இனிமேல் லஞ்ச் பாக்ஸ்ல. ஒரு 1.25 மாசம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வராது. அப்பாடா நிம்மதின்னு கமெண்ட் பண்ண போறாங்க. இல்ல எவ்வளவு பேர் வந்து வெளியில போனப்ப நம்மள்ட்ட பார்த்து நாங்க காலையில எந்திரிச்சு உங்க வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறோம் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தனை பேத்துக்கு காலையில ஒரு எனர்ஜெட்டிக்கா நான் கொடுக்குற ஒரு வீடியோ, அதை நான் 1.5 மாசம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கும் போது நிம்மதியா இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் இஷ்டமா இருக்கு. நான் அதுக்கு பதிலாக வந்து என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி இல்லைன்னா ரொம்ப, ஏன்னா எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே வந்து லஞ்ச் ஆயிடுது. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. அதனால அதவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தப்பா பண்ணா அது தப்பாயிரும். ஒரு மாதிரி ஏதாவது ட்ரை பண்றேன். புதினாவே இல்லை போல, அதுக்கு பதிலாக கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர் போட்ட காலையில புதினாலாம் ஆன்லைனில் வாங்க மாட்டேன், ரொம்ப ரேட்டு. நேரில் போய் கேட்டால் நான் ஒரு 5 ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வரலாம். எப்படியும் அதில் பாதியை வேஸ்ட் பண்ணுவோம். அதனால மனசு வராது. 25 ரூபா 30 ரூபாலாம் போட்டு புதினா வாங்கி அதை பாதி கீழே போடுறதுக்கு அதில் மனசு வராது. சரி, ஓகே, சமையல் போயிடலாம். நம்ம இன்னைக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு இண்டஸ் வேல்யூட இந்த பிரியாணி பாட்டு தான் யூஸ் பண்ண போறேன். நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, குக்கர்ல நம்ம செய்யும் போது சில டைம் பிடிக்குது, ஓப்பன்ல வச்சு செஞ்சா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரல. நீ எப்படி செஞ்சாலும் பிடிக்கும்டா. பிடிக்கும்னா எனக்கு பிடிக்கும். தெரியும். அதனால வந்து இந்த மாதிரி பிரியாணி பாட் வாங்கி பர்ஃபெக்டா குக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனாலே நான் ஆசையா வாங்கி இன்னைக்கு வந்து குக் பண்ண போறேன். இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதனால வந்து செம்ம கனமா இருக்கு. இதோட ஹேண்டில் பாத்தீங்கன்னா சூடு பிடிக்க தாங்கும், மீன்ஸ் சூடு வராது நம்ம கைக்கு, அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மூடி வந்து இந்த மாதிரி கண்ணாடி மூடி இந்த ஹேண்டிலோட வருது. இதில் இன்றைக்கி குக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா இந்த அளவில் வந்து நான் ஒரு 1 kg ரைஸும் பிரியாணியும், அது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் செய்ய முடியும். யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சு அசத்திடணுன்ட்டு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். பாருங்கள், யாரும் வர மாட்டாங்க. வருவாங்க. ஃபஸ்ட் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம போடுற மசாலாக்கள் போட்டு விட்டு தூரமாக வடிக்கணும். அது கடுகு இல்லை, வெடிக்காது. அப்புறம் கொஞ்சமாக சோம்புகள். அவங்களே இந்த பற்றியா வெடிக்குது? வெடிக்காதுன்னு சும்மா அவனே உள்ள அனுப்புறதுக்கு சட்டி இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சிருக்க கொத்தமல்லிகள், அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய வெங்காயங்கள். எங்க கல்லு நீ கேட்டிருக்க? அப்ப கரடி தேட போயிடணும். இல்ல, தேடிட்டு உடனே வந்துடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இது ஹீட் ஆனது கூட ஒரு மாதிரி டக்குன்னு இங்கே பாரு தீஞ்சு போய் வராம ஒரு மாதிரி நல்லா நிதானமாக வேகுது இந்த பாத்திரம். நான் இதில் ஏற்கனவே 2-3 டைம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் குக்கிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு கருகாது. இந்த மாதிரி கடாயிலலாம் யூஸ் பண்ணுறப்ப, குழம்பு வைக்கிறப்ப நல்லா நின்று வேகும் குழம்பு, நல்லா எண்ணெய் மிதக்க வரும் எனக்கு. ஸோ ஒரு நல்ல பாத்திரம் யூஸ் பண்ணி சமைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பாத்திரத்தில் நான் வந்து செஞ்சு காலையிலேயே உனக்கு வச்சிருவேன். நீ தூங்கி எழுந்துச்சி வந்து தட்டில் எடுத்து வச்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே இரு. ஓகேவா? 2 முட்டை வச்சிரு, நல்லா அவுக்கு புக்குன்னு சாப்பிடு. அப்புறம் இதை மூடி வச்சு ஒரு எடுத்து பார்க்கணும். வாங்கிட்ட முடியோன்ட்டு சும்மா மூடி பாப்பியா? நல்லா இருக்குல்ல? கருகவே இல்லை பாரு எப்படி நின்று வேகுது. இத்தனைக்கு தீ வந்து ஹைல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நின்று வேகும் போது பிரியாணி வந்து பர்ஃபெக்டா வரும். தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளிகள் ஐயோ, இந்த பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுரும். அது என்ன பாவம் பண்ணுச்சு. இப்போ அது வேகட்டும். நெக்ஸ்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த கப்பில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நார்மலான ஒரு கப்பில் 1 கப் அளவு தான் வரும் இந்த டம்ளரு. ஸோ இதே டம்ளர்லேயே அளந்து நான் ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்து சீரக சம்பா அரிசி நான் வச்சுருக்கிறதுனால 2 மடங்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவு கணக்கு வச்சு நான் ஊற்றிக்கிறேன். நீ அடிக்கடிக்கு மேலே பார்க்குறிய, மேலே யாருன்னா சொல்கிறாங்களா? இல்லை, பகவானை நினச்சி சமைக்கிறது தான். 1 2 2.5 தான் இருக்குது. 2.25 இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்னும் எவ்வளோ வேணும் தெரியாது. நீ இப்போ வந்துக்க மேலே யாருன்னா கேளு. தண்ணியை கலந்து விட்டுணும். கொஞ்சம் தண்ணி கலக்கணும் தான். இப்போ 3 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். பால் இருக்கு, இதையும் கலந்துடல. உள்ள உட்காந்து வீடியோ எடுக்கலாம் போலயே. இதை நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரியுமா? இப்போ முக்கியமாக வந்து உங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ணி நல்லா சமைச்சு அவங்களுக்கு வயிறார போடணுன்றதுக்காக வாங்கினேன் நான். ஓகேடா, 2-3 வாங்குடா. இன்னைக்கு ஒன்று ஆர்டர் போட்டுமா? நம்ம வந்து அளவு தண்ணி ஊற்றினா அந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சா? இப்போ நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை உள்ள போட்டுறேன். பாலை காலையில இருந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கியே, இந்த காப்பி இட்டு போட்டு தர போறியா? வேணும்னா போட்டு தரேன். காய்ச்சி வச்சிடணும். வேணும்னா போட்டுக்கணும். வேணா சொல்லு. வெயில்ல வேற கெட்டு போகுது இல்ல? கெட்டு, ஆமா ரொம்ப மோசமா இருக்கு. கூட இருக்கவங்களே கெட்டு போயிடுறாங்க. பால் கெட்டு போறதை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? இங்க வாங்க, அரிசி போட்டாச்சா? போட்டாச். இந்த வாழைக்காய் அப்புறையா? வாழைக்காய் சீச்ச உடனே பிளாக் ஆயிடுது இல்ல, அதுக்காக மோர் உப்பு போட்டு தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, மோர்னா நிறைய வைப்பா? கொஞ்சம் மோர் தண்ணி அதிகமாயிடுச்சு. இது மோரா? இது சோறு வடிச்ச தண்ணி நினைச்சுடா. அது காட்டாமனா அது இருக்கலாம்ல. கொஞ்சம் தண்ணி அதிகமா கலந்துட்டு. சரி, இதை மோருன்றோம். ரொம்ப நேரமா சும்மா நிக்குது இந்த பால். நீ வாயை மூடி சும்மா மோரு. இப்போ வந்து நம்ம பிடிச்ச மாதிரி சைஸ் கட் பண்ணலாம். நான் வந்து இவ்வளவுதான் கட் பண்றேன். ஏன்னா அவன் டிஃபன் பாக்ஸ்க்குள்ள இப்படிதான் போகும். வேணும்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி கூட கட் பண்ணி பாவா. சின்னதாவா? ஆமா. இல்ல அந்த சைஸ் ஓகே. இது மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு மாதிரி இவ்வளவு பெருசாவும் கட் பண்ணலாம். உடனே ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிடுறது. இது வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. ஓகே, முன்னாடி பேரை வெஜ்னு வச்சுக்கணும். வெஜ் சிக்கன், வெஜ் மட்டன், ஆமா அந்த மாதிரிலாம். இப்போ மோர்ல ஊற போறியா இல்ல வெறும் தண்ணியா? மோர்ல ஊற வச்சிருக்கீங்க. அவ்வளவுதானே ஊற வச்சது? ஆமா. அப்படியே போட்ட முழுசா பார்க்கலன்னா டிஃபன் பாக்ஸ் தேடிக்கிட்டு இருப்பேன் இந்த வாழைக்காய் சைஸுக்கு. கரெக்டா? நம்ம என்ன செய்யற? தேங்காய் பால் சாதம். ஓகே ஓகே. பிரியாணி வாசனை வருது, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி மாதிரி. அப்படி சொல்லி சந்தோஷமா இருக்கு கேக்குறது. ஐயோ, இவரே பாராட்டிட்டியே. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பாராட்டினா கம்முன்னு ஒரு இடத்துல நிக்கணும். இப்படி டம்ளர் தள்ளி விடுறது, அப்படி இந்த மாதிரி வேலை பாக்குறதுலாம் பண்ணக்கூடாது. திடீர்னு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு பாராட்டணும்னு. ஓகே, எங்கது? இப்போ வாழைக்காய் லெமன் ரவா ஃப்ரைக்கு நான் வந்து மிக்சிங் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்கது இந்த இருக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல
கட்டுக்கிட்டு கீழே விழுந்தா கண்டுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு, அதை போடலைன்னா அது தப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விழுது. மசாலா கோட் பண்ணணும்ல, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தடவ முடியும். கொஞ்சமாக மிளகாத்தூள், நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். நீ என்ன பண்ணுற, ஃப்ரிட்ஜில் ஒரு லெமன் எடுத்துடுற. இதை லெமன் தலையில் தேய்ச்சிக்கோ. இப்போ இந்த மசாலாவில் சீடெல்லாம் வெளியே எடுத்துட்டு, மசாலாவில் சீடை வெளியே எடு. லெமனில் சீடை வெளியே எடுத்துட்டு இந்த மசாலாவில் புழிஞ்சிக்கலாம். இதாண்டா டைவரு. லெமன் கொஞ்சம் எக்கச்சக்கமாகவே புழிஞ்சுக்கோங்க. அப்படிதான் வந்து நல்லா புளிப்பு இதுவாக இருக்கும். புரிஞ்சிட்டிங்கன்னா லெமன் சாதம் செஞ்சிருங்க. வாய மூடு மேன். ஏன் குக்கிங் கொடுக்குறேன்ப்பா. என்ன ஏன் குக்கிங்கை கிண்டல் பண்ணுறியா? இல்லையே. இப்போ வந்து இதில் வந்து இப்படி ஊற வச்சிடணும். டாஸ் பண்ணி எடுத்துக்கணும். டாஸா இது பேரு? தெரியாது. மேரினேட்டடா. சி கேட்ரிங்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினாங்க உனக்கு கேட்ரிங்க்கு? அவன் தான் கண்டுபிடிச்சாங்களா இந்த கேட்ரிங்? எதுக்கு கட்டினாங்கன்னு தெரியல ஃபீஸ். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்கள் மம்மிட்ட எனக்கு ஒரு சின்ன சில்லற வேலை இருக்குது. நான் எடுத்த மார்க்கு அந்த கோர்ஸ் தான் கிடைச்சது. அப்புறமா MBA படித்து மேலே வளர்ந்துட்டேன் நான். ரொம்ப வளர்ந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக கோட் பண்ணணும். அப்புறம் போக போக எடுத்து மொத்தமாக இப்படி பிசைஞ்சு விட்டுறணும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்றது நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். ரெடியாப்பா? ரெடி பாருங்க. தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்களா. அடியில் பிடிக்கவே இல்லை. அண்ட் நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி ஒரு நல்லா சமைக்க தெரிஞ்சு. சரி டைம் ஆச்சு. இல்லை உங்களுக்கு இந்த ரெசிபி நிறைய பேருக்கு செய்ய தெரியும். நான் செஞ்சதில் எதனா ஒரு சேஞ்சஸ் இருந்தால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்கள் இந்த வாழைக்காய் மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு இப்போது ஒரு மசால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, மைதா மாவு உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் ரவை. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாவை மட்டும் இப்போ மொத்தமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து டஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாழைக்காய் ரவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பேன் எடுத்துக்கிறேன். இந்த பேனும் நான் வந்து இண்டஸ் வேலியில தான் வாங்கினேன். இது ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா செம்ம கனமாக இருக்குது. அண்ட் நான் வந்து பெரிய சைஸாக வாங்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கெலாம் வந்தால் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டேன். இதில் 3 சைஸ் வச்சுருக்காங்க. எனக்கு இதில் என்ன ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பாத்திரத்துலன்னா, அயன் வாங்கிட்டு கொஞ்சம் அதை சீசனிங் பண்ணுறதுக்கு எனக்கு வேலை எடுக்கும், டைம் ஆகும். ரஸ்டிங் வராமல் எண்ணெய் தேய்ச்சி வச்சு நம்ம வந்து பண்ணணும். சில பேருக்கு என்ன மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வேலை இருக்கவங்க அதிகமாக வேலை பார்க்குறவங்க பிஸியாக இருந்தால் அது பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிட்டோன்னா நமக்கு அந்த வேலை இருக்காது. ப்ளஸ் இது அடிக்கனமாக இருக்கிறதுனால குக்கிங் ப்ராசஸ் நீங்கள் அயனில் பண்ணுறதுக்கும் இதுவும் அடுப்பத்தை வைக்கணும். ரெண்டுக்குமே சேம் தான் இருக்கும். நீங்கள் அதில் பண்ணுற டேஸ்ட்டு இதுலேயே வரும். ஏன்னா அந்த கனமாக இருக்குல்ல, ஸோ அந்த ஹீட்டை வந்து ஈவனாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதான் அந்த மேட்டர் தான் இது வாங்குறதுக்கு நமக்குள்ள ஒரு பர்பஸ். இப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோமா, இந்த வாழைக்காவை நம்மளோட இந்த ரவா பவுடரில் ஒரு மிக்சிங் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக அப்படி டிப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஈரத்தோடையே நம்ம வந்து கோட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இந்த மசால் இந்த பவுடர் வந்து நல்லா திக்காக இருக்குமா, ஃப்ரை பண்ணும்போது ஒரு லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். என்ன காஞ்சிருச்சா பார்க்கலாம். கை விட்டு பார்க்கவா? காஞ்சிருச்சு. இப்போது இந்த டிப் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவும் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பிடிக்காமல் வருதா, கீழெல்லாம் ஒட்டாமல். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. சூப்பராக இருக்கும். எப்போ பண்ணுறோம்? நாளைக்கே பண்ணுறோம். அதான் வாங்கிட்டோமே பேனு, பண்ண வேண்டியதா. பேன் வாங்குறதா பெருசு, இந்த ஊரில் ஃபிஷ் வாங்குறது தான் பெருசு. ஆமாப்பா, வேறு நமக்கு பார்த்தா வாங்க தெரில. நான் வந்து சாப்பிட மாட்டேன், ஸோ எனக்கு தெரில. நீங்களா சாப்பிட்றீங்க, உங்களுக்கே தெரியலன்றது. பச்சையாவா சாப்பிட்றேன்? சரி போய் அடுத்த வேலையை பாரு, அவனை ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான், ஃப்ரை ரெடி. பத்தியா, இதெல்லாம் ஹீட்டே இல்லை சுத்தமாக. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான பாத்திரம் கிடச்சா என்ன இருக்கும்? ஆமாம். ஸோ இந்த 2 வாங்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி வாங்கணும்னா SARA 12121 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க.